யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் எல்லாம் இணைந்து வாசிப்போமா? அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே, மறுபடியும் எல்லாரும் வாசிக்கணும். இயேசுநாதர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். இயேசுநாதருடைய வார்த்தை பாருங்க. என்னை நானும் தானே பரிசுத்தமாக்குறேன். இங்கே நம்ம கவனிக்கிற வார்த்தைகள் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் என்ன இல்லை, உலகத்தான் அல்ல. எப்படி அவரை கம்பேர் பண்ணி நம்மளை கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் 17ஆம் வசனம் சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எப்படிலாம் கம்பேர் பண்ணுறா பாருங்க. என்னை அனுப்புன மாதிரி அவங்கள அனுப்புகிறேன். என்ன உலகத்தானா இல்லாதது போல அவர்களும் உலகத்தான் இல்லை. உம்முடைய சத்தியம்தான் எங்களை பரிசுத்தமாக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல இயேசுநாதர் இந்த 19ஆம் வசனத்தில் தன்னை எவ்வளோ ஒரு முன்மாதிரியாய் காட்டுகிறார் என்பதை ரொம்ப அற்புதமாக இங்கே பார்க்குறோம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவரை முன்மாதிரியாக வைக்கலாம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாக வைக்கலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இயேசுவை என் வாழ்க்கையில் என்னத்துக்கு வைக்கலாம்? முன்மாதிரியாக, ரோல் மாடலாக வைக்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு எனக்கு ரோல் மாடல். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்கிறீங்க? என்ன ரோல் மாடல்னால் தெரியுமா? அதான் முன்மாதிரி. இவரை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்யலாம். இவரை வச்சு உங்கள் வாழ்க்கையை நல்லா ஆக்கலாம். இவரை பார்த்து இவரை மாதிரியே மாறிட்டீங்கன்னா போதுங்க. அதுக்காக தான் இயேசுநாதர் நம்மளை எந்த மனுஷன் தான் தேவன் கொடுத்த மகிமை இழந்து போனானோ அந்த மகிமை உள்ள நிலைக்கு அவன் மறுபடியும் வருவதுக்கு இயேசுநாதர் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் நம்மளை எப்படி அவருக்கு ஒப்பிட்டு பார்க்கறது போலவே நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறாரு பாருங்க. இந்த 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அவரை ஒப்பிட்டு காட்டுறதுக்கு போலவே அதே கம்பேரிசன் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா என்ன விரும்புகிறாருன்னா அவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய மாதிரியாக, ரோல் மாடலாக நம்ம வைக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இயேசுவை நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வைப்பீங்கன்னா, மாதிரியாக வைப்பீங்கன்னா, நீங்கள் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வெக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சோர்ந்து போய் இருப்பதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் பலவீனனாக இருப்பதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் குறைப்பட்டு இருக்கிறவர்களாக இருப்பதுக்கும் வாய்ப்பு கிடையாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? ஆண்டவரே, இயேசுவை என் வாழ்க்கையில் மாதிரியாக வச்சேன்னா என் ஸ்பாபத்தில் குறை இருக்காது. நல்லா கவனிங்க. இயேசுவனுடைய ஸ்பாபத்தில் ஏதாவது குறை இருக்கா? இயேசுடத்தில் ஏதாவது குறை இருக்கா பாருங்க. அந்த குறையற்ற இயேசுநாதர் நமக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்றாருன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. நீர் என்ன உலகத்தில் அனுப்பினது போல நான் இவர்களை அனுப்புகிறேன். எங்கேயாவது மாற்றம் இருக்கா பாருங்க. தன்னை குறித்து அவர் சொல்லும் போதும் நம்மளை அவருக்கு ஒப்பிட்டு சொல்லும் போதும் எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம அங்கே பார்க்க முடியல. இப்போ அந்த இயேசுநாதர் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, அங்கே 19ஆம் வசனத்தில் பின்பகுதி, அவர்களுக்காக யார், அங்கே கவனிங்க, தன்னை எக்ஸாக்டா உங்களோட ஒப்பிட்டு காட்டினேன். கொஞ்சம் கூட எங்கேயும் அவரை கொஞ்சம் உயர்த்தி காட்டிட்டு உங்களை கொஞ்சம் குறைச்சி காட்டி அப்படி செய்யவே இல்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அவர்கள்னா நீங்களும் நானும் தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அதை பொருட்படுத்துகிறது. அவர்கள் உலகத்தான் அல்லாதது போல என்ன, நானும் உலகத்தான் அல்ல. நீர் என்ன அனுப்பினது போல நான் அவர்களை அனுப்புறேன் அப்படின்னு மாதிரியா தன்னை காட்டினவர் பரிசுத்தமான ஜீவியத்திலும் தன்னை ஒரு மாதிரியா வைக்கிறார் பாருங்க.
அங்க என்ன சொல்றாரு? அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தம் ஆக்குகிறேன். இந்த பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தை 2 வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்தும். ஒன்று, பிரித்தெடுக்கப்படுகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். இன்னொன்று, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் கண்டிப்பாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு பிரத்யேகமான காரியத்துக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாய் இருப்பாங்க. சொல்லுங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். கையை வாய்த்தி சொல்லுங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்ல மாட்டீங்களே, எல்லாம் உங்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணலையா? இப்போ பிரதிஷ்டை பண்ணலாம். கையை வாய்த்தி சொல்லுங்க, என்ன? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். நீங்கள் குழந்தையா தானே உங்களை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வளர்ந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து, சிலர் தாத்தா பாட்டியாக இருக்கிறீங்க. நீங்கள் இருந்தபோது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன்னா பெருசான பிறகு தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. குழந்தையா இருந்தால் உங்களை கூட்டு வந்து பலிபீடத்தில் பாஸ்டர் தூக்கி என்ன உங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம். இப்போ எங்கே உங்களை தூக்கி நான் பிரதிஷ்டை பண்ணுறது? இதெல்லாம் நடக்காத கதை. எல்லாரையும் தூக்கி பிரதிஷ்டை பண்ண நான் என்ன ஆகுறது? கடைசியில் நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து என்ன தூக்குற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்கும் போது நம்மளை பிரித்தெடுக்கிறார், நம்மளை பிரதிஷ்டை பண்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செப்பரேட் பண்றார், கர்த்தர் என்ன டெடிகேட் பண்றார். இந்த 2 வார்த்தை, என்ன பிரித்தெடுக்கிறார், என்ன பிரதிஷ்டை பண்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மளை பரிசுத்தமாக்கும் போது நம்மளை பிரித்தெடுக்கிறாரு, என்ன பிரதிஷ்டை செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பிரித்தெடுக்கிறாரு, என்ன பிரதிஷ்டை பண்றாரு. இந்த 2 காரியத்தை இயேசுநாதருக்குள்ள செய்யப்பட்டிருக்கிறத காட்டுவதற்காக தான் இங்க இயேசுநாதர் சொல்றாரு, நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். இப்ப நம்ம நினைச்ச கூடாது, என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குறேன்னா இயேசுநாதர்கிட்ட ஏதோ குறைவு இருக்கு போல இருக்கு, குறைவுள்ளவராக இருக்கிறாரு, அதனாலதான் தன்னை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி இந்த 2 வார்த்தையை சொன்னேன். பரிசுத்தமாக்குறாருன்னா எதுக்குன்னா, எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டாரோ, எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டாரோ, அதற்காக இன்னும் என்னை நானே என்ன செய்கிறேன், பரிசுத்தமாக்குறேன் அப்படின்றார். நல்லா கவனித்து பாருங்கள். என்ன ஜனங்களுக்கு நான் மாதிரியாய் வைக்க இயேசு சொல்லுகிறார். நான் ஜனங்களுக்கு மாதிரியாய் இருக்க, தலைமுறை தலைமுறைக்கும் நான் மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்களை என்னோடு நான் அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் நான் அவர்களுக்கு மாதிரியாய் இருக்க இயேசுநாதர் சொல்றார், என்னை நான் பரிசுத்தமாக்குறேன். என்னை நான், அங்க சொல்றார் பாருங்க, நான் என்னை தானே பரிசுத்தம் மாக்குகிறேன்றார். இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. இயேசுவை மாதிரியாக வைத்து அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்குறாருன்னா, நான் அதை தான் வலியுறுத்துறேன். ஹோலினஸ்ல ஆண்டவர் ஏதோ குறைபட்டுட்டாரு, அதனால இன்னும் கொஞ்சம் அவரை பரிசுத்தமாக்குறதுக்கு என்னை நானே தானே பரிசுத்தமாக்கணும்னு நீங்க அந்த பிக்சர்ல வந்துடக்கூடாது. இயேசுநாதர் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர். கையை வைத்து சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன பிழை ஒன்றுமே இல்லை, குறை ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறவங்க? கையை வைத்து சொல்லுங்க, அவர்கிட்ட பிழையும் இல்லை, குறையும் இல்லை. எந்த விதமான என்ன யாரும் கை நீட்டி குறை சொல்றதுக்கு இயேசுநாட்ட ஒரு குறையும் கிடையாது. பிழையற்றவர், குறையற்றவர், பாவம் அறியாதவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவர் எல்லா நிலையிலும் பாவமானாரு. என்ன, கரை அடையக்கூடிய நிலையில நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்களை கர்த்தர் அவர் சுமக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தபோது அவர் தன்னுடைய சரீரத்தில் நமக்காக பாவமாகக்கூடிய ஒரு நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது, கல்வாரி சிலுவையின் பாடுக்கு போகிறதுக்கு முன்பாக இயேசு சொல்லும் போது, என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? என்ன பிதா எதற்காக பிரித்தெடுத்தாரோ, என்னை எதற்காக பிரதிஷ்டை பண்ணாரோ, அதை நான் இன்னும் சிறப்புடன் செய்வதற்காக என்னை நானே தானே பரிசுத்தமாக்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை வசனத்தை கேட்க வச்சு இந்த வசனத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. தேவனுடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துது. எதற்காகனா, என்னை பிரித்தெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ண காரியத்தை இன்னும் சிறப்பாய் செய்ய. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணின காரியங்களை நான் இன்னும்
சிறப்பாய் செய். இந்த 2 வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி, கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து என்னை பிரதிஷ்டை செய்த காரியங்களை இன்னும் சிறப்பாய் செய்ய, அதுல நான் குறைபட்டு போகாதபடிக்கு இயேசு அவரைத்தானே பரிசுத்தப்படுத்தினது போல அவர் சொல்றாரு, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதே காரியத்தை செய்ய விரும்புறேன்றாரு. ஏன்னா கர்த்தர் எதற்காக நம்மளை பிரித்தெடுத்தாரோ, பிரித்தெடுத்த காரியத்தில் நம்மளை ஆண்டவர் மகிமைப்படுத்தி காட்ட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறவங்க வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன பிரித்தெடுத்த காரியத்தில் அவர் என்ன செய்கிறார், என்ன மகிமைப்படுத்துறார் பாருங்க. பிரித்தெடுத்து நமக்கு மாதிரியாக, நமக்கு ரோல் மாடலாக, நமக்கு ஒரு அற்புதமான எக்ஸாம்பிளாக, உதாரணமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இயேசுநாதர் யோவான் ஸ்நானத்தில் போய் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். இயேசுநாதர் பாருங்க, அவர்கிட்ட என்ன பாவமா இருந்துச்சு பாவத்தை அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு? நல்லா கவனிங்கள். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டாரோ, எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டாரோ அதை இன்னும் சிறப்புடன் செய்வதற்காக. யோவான் ஸ்நானகன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறது அது சரி கிடையாது, நீர் தான் எனக்கு என்ன செய்யணும், நியாயமா பார்த்தா நீர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். நீர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டியாய் வந்திருக்கிறீர். நீ தேவாட்டுக்குட்டி ஆண்டவரே, உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறதா? அப்ப இயேசுநாதர் சொல்றாரு, நீதி நிறைவேற இதை நீ அனுமதின்றாரு. அந்த பகுதியில் தான் நம்ம கவனிக்கிறோம். இயேசுநாதர் சொல்றார், நீதி நிறைவேற. அப்படின்னா என்னை எதற்காக என்னுடைய பிதா பிரித்தாரோ, என்னை எதற்காக என் பிதா பிரதிஷ்டை செய்தாரோ, அதை என் பிதா இந்த ஜனங்கள் நடுவே ப்ரூவ் பண்ணி காட்டுவதற்காக, நீதி நிறைவேறுவதற்காக இது இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி இயேசுநாதர் யோவான் ஸ்நான இடத்துல முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவர் வெளியே வந்தபோது, இவர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு ப்ரூஃப் வெளியே வருது பாருங்க. அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தோடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிற, அந்த சத்தம் என்ன, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து எதற்காக பிரதிஷ்டை பண்ணுகிறாரோ அந்த காரியம் நிறைவேற உங்களை எல்லா விதத்திலும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, நான் சொல்றேன், பரலோகம் இப்படிப்பட்ட சத்தத்தை உங்களுக்கு நேராக கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேனோ, எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறேனோ, அதை நான் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் மேல் நான் எப்படி இருக்கிறேன், இவர்கள் மேல் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி சத்தம் உங்க மேல கேட்கணும்னு ஆசைப்படுறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீர் எப்பொழுதும் இப்படி சொல்லணும், பிரியமான மகன், பிரியமான மகள், என்ன அப்படி சொல்லணும். வீட்டில் சிலரை பார்த்து சொல்லுவாங்க, சரியான இம்சை இது அப்படின்வாங்க பாருங்க. சொல்றாங்களா இல்லையா? உங்களே சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்க யாரையாவது சொல்லியிருப்பீங்க. ஆனால் வீட்டில் செல்லமான பிள்ளை என்ன சொல்லுங்க, பிரியமான பிள்ளை, தங்கமான பிள்ளை சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டீங்களா? நீங்களாம் முழிக்கிறத பார்த்தா என்ன இப்படி ஒரு சம்பவமே உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததே இல்லாத மாதிரியும். ஏன்னா எப்படி நமக்கு பிரியமான பிள்ளைங்க அப்படின்னும் போது அவங்கள என்ன பண்ணுறோம், மானே தேனே, என்ன செல்லமே தங்கமே கூப்பிட்றீங்களா இல்லையா? வீட்டில் அப்படி கூப்பிட்றீங்களா உங்கள் பிள்ளைங்கள? இல்லை வீட்டில் எல்லாம் எருமை மாடே வா அப்படின்னு கூப்பிட்றீங்களா? நிறைய பெற்றோர் வாய் நிறைய எருமை போகுது பாரு, எருமை அப்படின்றாங்க. ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார். நம்ம அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவர் நம்மளை எதற்காக பிரதிஷ்டை செஞ்சாரோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா சொல்லுவார், எனக்கு பிரியமான மகன். கையை வைத்து சொல்லுங்க, நம்ம யாருக்கு பிரியமானவர்கள்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே இன்னொரு காரியத்தை, இயேசுநாதர் தன்னை மாதிரியாய் வைக்கிறதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தார். நல்லா கவனிங்கள். யாராவது இங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீங்கன்னா, இயேசுநாதரோட நீங்கள் பெரிய ஆள்னா நீங்கள் செய்யாதீங்க. ஹலோ, சிலர் காது கேட்காது. இப்போ ஏதோ சொல்றாரு பாஸ்டர், இயேசுநாதரோட பெரிய ஆள்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா பிழையற்றவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், எல்லா அதிகாரமுடைய ஒரு தேவன்
பூலோகத்துக்கு வந்து மனுஷகுமாரனா தேவகுமாரனாய் வாழ்ந்தபோது சொல்றாரு, நீதி நிறைவேற இது நடக்கணும் அப்படின்றார். தன்னை ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறமாவே போயிடும். நான் சொல்றது புரியுதா? நம்ம ஆலயத்தில் மாதந்தோறும் கடைசி வாரம் என்ன கொடுக்குறோம்? ஆமாம், ஞானஸ்தானன்ற ஒரு ஆசீர்வாதமான காரியம் கொடுக்குறோம். ஆனால் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க முழுங்கி தான் வெளியே வருவாங்க. அப்படி தான் ஞானஸ்தானம் இங்கே கொடுக்குறோம். ஆகவே எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நேராக கர்த்தர் சத்தம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுக்க உங்களை தேவன் அவர் நீதி நிறைவேற ஒப்பு கொடுத்தார். அவரை தன்னுடைய நமக்கெல்லாம் மாதிரியாக வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்கள். இயேசு நம்மளை அவரை நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? மாதிரியாக வச்சிருக்க. சொல்லுங்க, அவர் எனக்கு எப்படி இருக்கிறாரு? மாதிரியாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் அவர் ஒரு மாதிரி காட்டுறோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, லூக்காஸ் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. என்ன சொல்றாரு? லூக்காஸ் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. நல்லா கவனிங்க. நல்ல அவருடைய கீர்த்தி, அவருடைய இயேசு வராருன்னா அப்படியே தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, ஜனங்க மனம் திரும்புறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வராங்க. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தது போல ஜனங்களாம் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்படி அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று அப்படின்னு சொல்ற. சொல்லிட்ட பிறகு பாருங்க, இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கிறவர், இவ்வளவு பூலோகத்துல எங்கெங்கெல்லாம் போறாரோ கூட்டம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா, ஒரு மனுஷகுமாரனா தேவகுமாரனா வாழ்ந்த இயேசுநாதர் அவர் எப்படி தன்னை தேவ ஆலயத்துக்கு போகிறத ஒரு மாதிரியா வச்சாருன்னு கொஞ்சம் பாருங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுல மாத்திரம் தன்னை மாதிரியா வைக்கல, அவர் தன்னை தேவ ஆலயத்துக்கு போறதுல கூட மாதிரியா வச்சார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க? சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்னு கேட்குறாங்க. ஏன் போனோன்னா, இயேசுநாதர் மாம்சத்தில் வாழ்ந்தபோது தேவாலயத்தில் போய் அவர் உட்கார்ந்து தேவ வசனங்களை வாசித்து தேவ வசனங்களை கேட்டு அவர் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கினார்னா அவருடைய பரிசுத்தம் குறைவாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம். அதை சொல்லலை. எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டாரோ, எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டாரோ அதை இன்னும் வல்லமையான விதத்தில் செய்து முடிப்பதுக்காக அவர் தன்னை இந்த விஷயத்தில் மாதிரியாக வச்சாரு. எப்படி வச்சார் மாதிரி? அதான் ரொம்ப முக்கியம். மாசத்துக்கு ஒரு முறை போறதில்லை, இல்லைன்னா சில பேரும் வந்து விசேஷமான ஜெபத்துக்கு மாத்திரம் எப்படியாவது முக்கிட்டு அப்படியே 21 தடவை எப்படியாவது வந்துடணும். அப்படி வந்துட்டா இந்த வருஷம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். அந்த 1000 மடங்கத்தை வாங்காம விடுற மாதிரி இல்லை. எப்படி இல்லை? இயேசுவை என் வாழ்நாள் முழுவதும் தேடுகிறேன், ஏன்னா அவர் தான் என்னுடைய ஜீவன். எத்தனை பேர் கையை வச்சு அவர் தான் என்னுடைய மாதிரி, அவர் தான் என்னுடைய ஜீவன். அடுத்த 16ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. தன்னை இவ்வளவு பிரபலமா வைத்திருந்த ஒரு தேவன் என்ன செஞ்சாராம் பாருங்க. 16ஆம் வசனம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி, எல்லாம் சொல்லுங்க என்னபடி? நமக்கும் ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்? என்ன தெரியாதா? நமக்கும் ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்? ஞாயிற்றுக்கிழமானா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும்ல. ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமா கேட்குறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு பாஸ்டர், அந்த ஒரு நாள் தான் என் மனைவியை பார்க்குறேன் தெரியுமா உங்களுக்கு? அதனால நான் பார்க்குறதே இல்லையா? அவ்வளோ புண்ணியமானவர். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அவர் நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து, நல்லா கவனிங்க, வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் எங்க போனாராம்? தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். போய் என்ன செய்யறாரு பாருங்க. அங்க வேதத்தை எடுத்து அவர் வாசிக்கிறாரு. 18ஆம் வசனம் பாருங்க. அங்க நம்ம என்ன சொல்ற, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி எனக்கு அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுற்றி பணிவிடக்காரன் இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்துக்குள்ளே எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியங்கள் இன்றைய தினம் நிறைவேறிவிட்டது என்றார். நல்லா எவ்வளவு சொல்றாரு பாருங்க. எதற்காக என்னை பிரித்தெடுத்தாரு, எதற்காக என்னை பிரதிஷ்டை பண்ணாரு, அதை சிறப்பாக செய்யறதுக்காக வந்து எழும்பி நின்று அதை வாசித்தாராம். இயேசுநாதர் கையில் வார்த்தையின் தேவனுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவருக்கு ஒரு கையில் ஒரு புஸ்தக சொருளை கொடுத்து வாசிக்க சொல்லணுமா? நம்மளா தானே சொல்லியிருப்போம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், பெருசாக கொடுக்குறேன், நான் தான் வார்த்தை பெருசாக வந்துட்டேன், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அண்ணா சிலர்லாம் சொல்லுவாங்க, அண்ணா சிலருக்கு தெரிஞ்ச வசனத்தை அனுப்பினா, ஆமாம் எங்களுக்கு தெரியாது, பெருசாக அனுப்பிட்டார் இவர் பெருசாக வசனத்தை. அப்படி எத்தனை முறை நம்ம பரிகாசம் பண்ணியிருக்கிறோம். சில வசனம் வருமே, அண்ணா வாட்ஸ்அப்பில் வருது, எதுலையோ வருது, வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஏசுனா அது எழுமி நின்று, நான் தான் வார்த்தையின் தேவன்கிட்டே வார்த்தை கொடுக்குறியா? அப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனால் அவர் ஒன்றுமே கேட்காம, ஏன்னா அவருக்கு தெரியும் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எல்லாம் என்னை பற்றி சொல்கிற வார்த்தை. ஆகவே வாங்கி எழும்பி வாசித்து அதை சுற்றி மறுபடியும் கையில் கொடுத்துட்டு அவர் உட்கார்ந்து போதனை பண்ணுறாரு. எல்லாருடைய காதுகள் கேட்க அவரை தன்னை ஒரு மாதிரியாக வைத்தார். எங்கேயும் அதிக பிரசங்கித்தனம் பண்ணலை. நல்ல கவனிங்கள். தன்னைத்தானே பரிசுத்தமாக்கினார்னா இதெல்லாம் தன்னை மாதிரியா வைத்து காட்டுறார் பாருங்க இயேசுநாதர். இப்படிப்பட்ட ஒரு மாதிரியா இருக்கிற இயேசுநாதரை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றும் போது நான் சொல்றேன், என்னையும் அவ்விதமாகவே கர்த்தர் மாற்ற வல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னையும் கர்த்தர் அவ்விதமாகவே மாற்றி என்னை எதற்காக பிரித்தெடுத்தாரோ, என்னை எதற்காக பிரதிஷ்டை செய்தாரோ அதை இன்னும் சிறப்பாக கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர், என்னை நீர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறீர். சொல்லுங்க வாயத்திறந்து, என்னை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர், என்னை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறீர், அதை சிறப்பா செய்ய உண்மை என்னுடைய வாழ்க்கையில மாதிரியா வைக்கிற ஆண்டவரே. உங்களை பார்க்கிறேன் சப்பா, வேற எதையும் பார்க்கல. திடீர்னு ஒருத்தர் ரொம்ப ஆவிக்குரிய மாதிரி பக்கத்தில் உட்காருவாரு, இங்க இல்லை எங்கேயா, ரொம்ப ஆவிக்குவா, நீங்க உடனே அவரை பார்க்கக்கூடாது. அவரை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரேயரில் டல்லாகிறோம் போலுக்குதே, நமக்கு வரல ஆவி, அவருக்கு வந்திருக்கு, 2 ஆட்டம் ஆடுறாரு, என்ன நமக்கு ஒன்றும் வரமாட்டுதே, ஒன்றும் டச் ஆக மாட்டுதே. அவரை பார்க்கக்கூடாது. இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்களை தொடாமல் அவர் இருக்கவே மாட்டார், உங்களை பலப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார், உங்களை எந்த விதத்திலும் அவர் மாறாமல் இருக்க விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் மாற கர்த்தர் உதவி செய்வார். கையை சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கான எல்லா வேலையும் ஆண்டவர் இயேசு நமக்குள்ள இருந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான இயேசுவை நான் என் வாழ்க்கையில் மாதிரியாக வைக்க ஆண்டவர் தன்னை எப்படி தன்னைத்தானே அவர் பரிசுத்தமாக்கினார் என்பதை சொல்றார். இன்னொரு இடத்துல பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் அதில் கர்த்தர் தம்மை எப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக வைத்திருக்கிறாரு அப்படின்றத ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 7 காரியங்களை டக்கு டக்குன்னு பார்ப்போம். நம்ம மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்ல கவனிங்கள். இப்போ இயேசுவை எதுக்கு ரோல் மாடலா வைக்கலாம்னா அங்க சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கையை வாய்த்து சொல்லுங்க, இயேசுவை எதுக்கு ரோல் மாடலா வைக்கலாம்? சாந்தமோ அவர்கிட்ட இருக்கு. இப்போ அவரை மாதிரியா இருக்கும்போது அது யார்கிட்ட வரணும்? சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? உங்ககிட்ட ஒரு கோடி வருது அப்படின்னா 1 கோடி எனக்கு வரணும். இந்த மனசாந்தமோ இந்த தாழ்மையை வச்சு நான் என்னத்தை பண்ண போகிறேன் பாஸ்டர்?
நான் சொல்கிறேன், எத்தனை கோடிக்கும் அது ஈடாகவே முடியாது. கர்த்தருடைய சமாதானம், அந்த சொல்லியிருக்கு பாருங்க, சாந்தமோ மனத்தாழ்மைன்றது, அது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏசு ஒரு மனுஷனுக்கு அந்த சுபாவத்தை, அவரை ஒரு மனுஷன் மாதிரியாக பார்க்க ஆரம்பித்து, எப்படி மனத்தாழ்மையோட, எப்படி சாந்தத்தோட தேவன் அவரை எதற்காக பிரித்தெடுத்தாரோ, எதற்காக அவரை பிரதிஷ்டை பண்ணாரோ, அதை எப்படி செஞ்சாரு. ரொம்ப பெருமையாக, ரொம்ப பெரிய தன்னை பெருசாக காட்டணும்ல, சாந்தத்தோட மனத்தாழ்மையோட செஞ்சார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை எதற்காக பிரித்திருக்கிறாரோ, எதற்காக அபிஷேகித்திருக்கிறாரோ அதை சிறப்பாக செய்ய இயேசு சாந்தத்தோட மனத்தாழ்மையோட செஞ்சது போல நானும் செய்யணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே அந்த சாந்தத்தோட அந்த மனத்தாழ்மையோட நான் செய்யணும்னா, ஆண்டவர் சொல்றாரு அதுல பாருங்க, அப்படி செய்யணும்னா என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுன்றாரு. எப்படின்னா, ஒரு பக்கம் இயேசுநாதர் இருக்கிறாரு அந்த நுகத்தடியில, இன்னொரு பக்கம் யார் இருக்கிறாங்க, நீங்களும் இயேசுநாதர் இருக்கிறீங்க. ஒரு பக்கம் இயேசுநாதர் இருக்கிறாருங்க, இன்னொரு பக்கத்துல நீங்களும் இயேசுநாதர் இருக்கிறீங்க. சில நேரத்தில் உங்க பக்கத்துல நீங்க செய்ய முடியாத காரியத்தை கூட உங்க கூடவே இருந்து அவர் உங்களை செய்யும்படி கர்த்தர் மாத்துகிறார். ஏன்னா அதற்காகவே உங்களை பிரிச்சிருக்கிறார். என்ன வேலை, என்ன நல்ல கிரியைகளை, என்ன நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்க மூலமா செய்யணுமோ அதை செய்வதற்கான விதத்தில் கர்த்தர் உங்களை பிரித்து உங்களை அதற்காக பிரதிஷ்டை பண்ணி, இப்போ அதற்கான ஒரு மாதிரியாக இயேசுவை காட்டி, இயேசு நான் சொல்றேன், நான் ஒரு பக்கத்தில் மாத்திரம் இல்லப்பா, உன் பக்கத்துலயும் இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அந்த நுகத்தடியில ஆண்டவர் இந்த பக்கம் மாத்த, நுகத்தடினா மாட்டுக்கு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கொண்டு வந்து வச்சிருவாங்க கழுத்துல. நுகத்தடியை வச்ச உடனே ரெண்டு பக்கம் அது பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த மாட்டு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், ரெண்டு மாடு போவோம், தூக்கி மேலே ஒரு நுகத்தடியை வைப்பாங்க பாருங்க. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், இன்னொரு பக்கமும் நான் தான்ப்பா இருக்கிறேன், நீ இருக்கிற. ஆனா ரெண்டு பக்கமும் ஒரு வேளை நீ பலவீனப்பட்டு நீ இப்படி போனா கூட உன்னை தாங்கும்படி உன் பக்கத்துல நான் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே சில நேரம் நான் இப்படி கொஞ்சம் பலவீனம் அடைகிறேன், சோர்வு அடைகிறேன். ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, கவலைப்படாத, நீ போகும் இடமெல்லாம் உன்னோட நான் கூடவே இருக்கிறேன். உனக்கு அந்த பக்கம் மாத்திரம் இல்லை, உன் பக்கத்துல அந்த நுகத்தொடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில், அதை சுமக்கக்கூடிய விதத்தில், அதை ஒரு சுமையாகவே நம்ம காட்டாம கர்த்தர் சொல்ற, தைரியமா வா, தைரியமா என்னை பின்பற்று, தைரியமா நான் சொல்றதை செய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த வார்த்தை இன்னும் அற்புதமா அங்க சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். ஏசாயா 50ஆம் அதிகாரம், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் பாருங்களேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாங்கள் சொல்றாரு பாருங்க, இலைப்படைந்தவன் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் ஆயத்தப்படுத்தி, கர்த்தர் ஆகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என்னை, நல்ல என்ன சொல்ல போற, கற்றுக்கொள்கிறவனை போல நுகத்தடியை வச்சு நம்மளை சுமப்படுத்துகிறதுக்காக பண்றவர் இல்லை, கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்ல. அடுத்த வருஷம் சொல்ல பாருங்க, கர்த்தர் ஆகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் பின் வாங்கவும் இல்லை. 6ஆம் வசனம் பாருங்க, அடிக்கிறவர்களுக்கு என் முகத்தையும் தாடையை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கு உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. சொல்றாரு பாருங்க, எதுக்கும் எந்த விதமான, எந்த அவமானப்படுத்தக்கூடிய, நம்மளை என்ன விதமான வாழ்க்கையின் சூழ்நிலை போனாலும் கர்த்தர் சொல்றார், நான் மறைக்க மாட்டேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம கூட தான் இருக்கிறார். நல்லா சொல்றாரு, நான் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ தூக்குற பக்கத்துல உன் கூடவே இருக்கிறப்பா, உன்னால தூக்க முடியாது, அவமானப்படுற நேரத்தில் கவலைப்படாத, உன்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர் நான் உன் கூடவே இருக்கிறேன். அடுத்த வாசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஆகிய ஆண்டவர் எனக்கு, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஆகிய ஆண்டவர், இப்படிப்பட்ட தேவன் விலக மாட்டேன்னு சொல்றவரு.
அவமானப்படுற நேரத்தில், நம்மளை ஏசி பேசுகிற நேரத்தில், செய்ய முடியாமல் போகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் எங்கேயும் போல உன் கூடவே தான் இருக்கிறேன். அந்த நுகத்தடியை தூக்கும் போது உன்னை தூக்க வச்சுட்டேன்னு நீ நினச்சி அதை ஒரு பாரமாக நினைக்காத. இன்னொரு பக்கத்துலேயே நான் தான் இருக்கிறேன். இந்த பக்கம் நீ சுமக்கிறதில்ல, உன் கூடவே இருந்து அந்த சுமை உனக்கு தெரியாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கையை வைத்து சொல்லுங்க, ஆகவே நான் என்னப்படவேன்? வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை. நான் சொல்லாரு, நான் வெக்கப்பட போகிறதுல எனக்கு தெரியும், அதான் என் முகத்தை நான் என்ன பண்ணல, நான் மறைக்கல. என்ன தாடையை பிடிச்சி இழுக்கிறாங்களாம், தாடியை பிடிச்சி இழுக்கிறான் முகத்துக்கு. இந்த 6ஆம் சொல்கிறாங்க பாருங்க, அடிக்கிறவர்களுக்கு என் முகத்தையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அங்க சொல்றாரு, ஆதலால் 7ஆம் வசனம் இறுதி சொல்ல போறேன், என் முகத்தை கற்பாறையை போல. இயேசுநாதர் எப்படி நம்ம பக்கம் நிற்கிறாருன்னு பாருங்க. நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கிறார், அவர் சுமந்திருக்கிறார், அவர் அதனுடைய வேதனைகள்லாம் அடைந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை எப்படி பார்க்குறேன், எனக்காக இப்படிப்பட்ட அவமானங்களையும் அடிபடுகிற எல்லா காரியங்களையும் இயேசுநாதர் என்னுடைய சார்பில் நின்று நான் வாங்க வேண்டிய அடி அவர் வாங்கியிருக்கிறாரே. அதான் சொல்றாரு, முகத்துக்கு நேராக ஏசி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் சொல்ல, என் முகத்தை நான் என்ன பண்றேன், கற்பாறை போல ஆக்கி கொள்றேன். இந்த இயேசு தன்னை எப்படி மாதிரியா வச்சாருன்னா, சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள ஒரு தேவன் இவ்வளவு அவமானத்தின் நடுவோம் நம்மளை அவரை வெக்கப்பட விடாதபடிக்கு அந்த தேவன் நம்மளையும் ஒரு நம்பிக்கை நம்ம கொண்டு அவரை நான் மாதிரியா வச்சா என்ன வெக்கப்பட அவர் விடவே மாட்டார். கையை வாய்த்தி சொல்லுங்க, அவரை மாதிரியா வச்சா எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் உங்களை வெக்கப்படுத்தவே மாட்டார். கையை வாய்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலை நீர் என்ன வெக்கப்படுத்தவே மாட்டீர் என்கிறத நான் நம்புறேன். இன்னொரு காரியம் பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் இன்னொரு விதத்தில் எப்படி ஆண்டவர் நமக்கு மாதிரியா இருக்கிற. இப்போ முதல் காரியம் கவனிச்சோம், எப்படி மாதிரியா இருக்காருன்னா சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். சொல்லுங்க வாயத்திலிருந்து, கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதில் உள்ள முதல் வசனங்களை வாசிப்போமா? முதல் 2 வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை, நல்ல கவனிங்கள், என்ன சொல்றாரு? பரிசுத்தமாக்கப்பட்ட சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே சொல்றாரு, பிரதான ஆசாரியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி கவனித்து பாருங்க. அவரை பார்க்க ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமானது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு சொல்றாரு. அவரை கன்சிடர் பண்ண, அவரை பாரு. உங்களை சுத்தி இருக்கிற எதையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு மாதிரியா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு மாதிரியா இருக்கிற இயேசுநாதர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை. அதான் சொல்ற பாருங்க, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவரை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. எப்படிப்பட்டவராக இருந்தாரு? 2ஆவது சொல்றாரு, மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான்றதை சொல்றாரு பாருங்க. மோசே என் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு, அதான் சொல்றாரு, அவரை பாரு. அவங்களையும் இவங்களையும் பார்த்துடக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. எனக்கு மாதிரியா இருக்கிற இயேசுவை பார்க்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு மாதிரியா இருக்கிற இயேசுவை நான் பார்க்க நான் சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசமாக்கி கொண்டே இருப்பார். அதுதாங்க சொல்றாரு. எப்படி ஆண்டவர் மோசேவை குறித்து சொல்லும் போது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் மோசேவோட நெருங்கி இருந்தவர்கள் அவனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க, முறுமுறுக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அந்த அந்த விஷயத்தை வழக்காட தன் கையில் எடுத்து
மோசேவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றார்? நீ அவனை குறித்து முறுமுறுக்கிறியா? அவனை குறித்து குறை சொல்றியா? என் தாசனாகிய மோசேவை குறை சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே என் வீட்டு எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாட்சி வேணும்ன்றவன் கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த சாட்சி எப்போ வரும்னா, இயேசுவை நீங்க கவனித்து பார்க்கும்போது தான் வரும். இயேசு நான் சொல்றாரு, என்னை ஏற்படுத்தினவருக்கு நானும் எப்படி இருந்திருக்கிறேன்? உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறேன். நீங்க இந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில மாதிரியா வைங்க. வேற யாரையும் பார்க்காதீங்க. ஏன்னா எந்த மனுஷனை பார்த்தாலும் நீங்க இடறி விழுவதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. ஆனா இயேசுவை பார்த்தீங்கன்னா இடறுகிற மனிதனை கூட கர்த்தர் சரியாக்கி அற்புதமான பாதையில் நடத்தக்கூடிய அந்த இயேசுவை கவனிக்கிறதுல கோட்டை விட்டுறோம். நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம், அந்த ஊரை பார்க்குறோம், இந்த ஊரை பார்க்குறோம், ஏன்னா இந்த இடத்த பார்க்குறோம், அந்த இடத்த பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் இயேசுவை மாத்திரம் கவனித்து பார்க்கறது இல்லை. பாருங்க, பீலையாம் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பீலையாம் தீர்க்கதரிசி சாகும்போது ஆசைப்பட்டானா. என்ன ஆசைப்பட்டானா? நீதிமானா சாகணும் ஆசைப்பட்டானா. செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு, என்ன எல்லாத்தையும் செஞ்சிட்டு சாகும்போது மாத்திரம் நீதிமானா சாகணும். ஆனா ஆசை இருந்துச்சு ஒழிய அந்த ஆசைக்கு ஏற்ற ஒரு மாதிரியை தான் வாழ்க்கையில் அவன் முன்ன வைக்கல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்னன்னா, ஆண்டவரே நான் உம்முடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையை மாதிரியாக வைக்கும்போது நான் உம்மை போலவே எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருக்க நான் வேற எதையுமே பார்க்கல. ஆண்டவரே என் இயேசுவை கவனித்து பார்க்கிறேன். சொல்லுங்க வாயை திறந்து, என் இயேசுவை என்ன பண்றேன்? கவனமா பார்க்கிறேன். நல்லா கவனிங்கள். இப்படி இயேசுவை நம்ம கவனமா பார்ப்போம்னா, நான் சொல்றேன், இந்த தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கமடைய கர்த்தர் அவர் விடவே மாட்டார். இவ்வளோ அருமையான ஆண்டவரை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார் பாருங்க. சொல்றாரு, நீ எங்கெங்கேயும் பார்க்காத, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையா இருக்க, நம்முடைய குடும்பத்தில் நம்ம உண்மையா இருக்க, கர்த்தர் நம்மளை கொண்டு போகிற இடத்துல உண்மையா இருக்க, கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து உங்களை பிரதிஷ்டை பண்ண காரியத்தில் நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும்னா, இயேசு சொல்றாரு, என்னை நானே பரிசுத்தமாக்கினேன், அது போல நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு போகிற எல்லா காரியங்களிலும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும்னா, கர்த்தர் சொல்ற, நீ வேற எங்கேயும் பார்க்காத, என்ன கவனித்து பார்க்க. வேதை சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்கள் உமையே நோக்கி இருக்குது. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? என் கண்கள் உமையே நோக்கி இருக்கு. சொல்லுங்க வாயத்திலிருந்து, என் கண்ணை உமக்கு நேராக ஏறெடுக்கிற ஆண்டவரே, என் கை உமக்கு நேராக, என் வாழ்க்கை உமக்கு நேராக, என்னுடைய எல்லாமே உமக்கு நேராக இருக்கு, நான் உமையே நோக்கி பார்க்கிறேன். இயேசுவை நீங்க கொஞ்சம் கவனிக்க நான் சொல்றேன், அவரை மாதிரியா வைக்க வாழ்க்கையில நிச்சயமா தோல்வி இல்லை, ஜெயம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா ஜெயம். அதுல இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, என்னென்ன வேண்டுதெல்லாம் அவருக்கு நேராக நீங்க வைக்கிறீங்களோ அதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஜெப நாட்கள்ல நிறைய சாட்சிகளை நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா சிலருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜபத்துக்கே நேரம் பத்த மாட்டுது. நிறைய பேர் எனக்கு சொல்கிறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. எனக்கு இந்த சாட்சிகள்லாம் கேட்கும்போது நான் யோசித்தேன், ஆண்டவர் எதுக்கு நீர் வைக்க சொன்னீரோ அதை நான் செஞ்சேன்ப்பா, மிச்ச வேலையை நீர் கரெக்டாக பண்ணுறீன்றது மாத்திரம் எனக்கு நல்ல தெரியுது. ஆண்டவர் காட்டுறார், ப்ரூஃபை காட்டுறார். பாத்தியா, நான் சொன்னதை நீ செஞ்சா நான் செய்ய வேண்டியதை செய்ய வல்லவராக இருக்கிறேன். நல்லா கவனிங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவரை மாதிரியா வச்சு அவர் சொல்றத நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, நான் சொல்றேன், நம்மளை ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். மூணாவது பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 3வது காரியம் அங்க சொல்றாரு, அவரே நீங்க பார்க்கறது மாத்திரம் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அது போல நம்மளையும் அவர் என்னவா ஆக்குறாரு? உண்மை உள்ளவர்கள் ஆக்குறாரு. முதல் 3 வசனங்கள் பாருங்க, அங்க சொல்லியிருக்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாஷ்யத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே, நல்லா என்ன சொல்ல பாருங்க, சகித்த அவரையே நீங்க என்ன பண்ணணுமா? இங்க சொல்லியிருக்கிற 4 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 2ஆம் வசனத்தில் பாருங்க சொல்லியிருக்கிறது, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். சந்தோஷத்தை நமக்கு முன்னாடி வச்சாருன்னா செய்யறது நமக்கு சந்தோஷம் வருமா வராதா? ஹலோ, சந்தோஷத்தை உங்களுக்கு எது சந்தோஷம்? உங்களுக்கு பார்த்தோன்னே சந்தோஷம் வருது எது? அது நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் சொல்லிட்டு அப்புறம் அது உங்களுக்கு சந்தோஷமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா, அதனால் நீங்களே முடிவு பண்ணீங்க எது உங்களுக்கு முன்னாடி எழுந்த உடனே. இன்னைக்கு போய் நைட்டு தூங்குவீங்க, காலைல எழுந்தோடனே உங்கள் கண்ணு முன்னாடி அது நிற்குதுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசைப்பட்டது நிற்குதுன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகுமா வேதனை உண்டாகுமா? சந்தோஷம் தானே வரும். என்ன அடுத்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் சந்தோஷப்படுறது சந்தோஷமாக உங்கள் முன்னாடி நின்றா, உங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி முன்னாடி நின்றா சந்தோஷப்படலாம். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, சந்தோஷத்தை தனக்கு முன்னாடி வச்சுருக்கிறத பார்க்குறாரு. 2வது அவமானம். எத்தனை பேர் அவமானத்தை பார்க்க விரும்புவீங்க? என்ன பாஸ்டர் இப்படி கேட்குறீங்க? என்ன ஆனால் இங்கே சொல்லியிருக்கு அவமானத்தை. சிலுவை எவ்வளோ அவமானம் ஒன்று. அந்த நாட்களில் சிலுவையில் ஒருத்தன் மறிக்கப்படுறான்னா அவன் அந்த அந்த ஊர் அந்த நாட்டுக்கே அவன் ஒரு கொடிய ஒரு ஆளாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கொடிய ஒரு நபரை தான் அந்த தண்டனையை கொடுத்து சாகடிப்பார்கள். இயேசுநாதர் அவருக்கு முன்பாக இருந்த சிலுவை எப்படி பார்த்தாரா? சந்தோஷமா பார்த்தாரா, அவமானத்தை எண்ணாமல். நல்லா நீங்கள் இப்படிப்பட்ட இயேசுவை நமக்கு மாதிரியா வச்சு அங்க சொல்லியிருக்க அந்த இறுதி வசனம் வாசம் பாருங்க, 3ஆம் வசனத்துல இறுதியில அவங்க சொல்றாரு, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே. எவ்விதமான விபரீதங்கள்? சந்தோஷம் வருதுன்னு தெரியுது. எதை பார்த்து? சிலுவையில தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு சந்தோஷமானதா பார்க்கிறாரு. அந்த சிலுவையினுடைய வேதனைகள், அந்த சிலுவையினுடைய தண்டனையை, அவமானத்தை எண்ணாமல் 3வது சொல்றாரு, சிலுவையை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தாராம் பாருங்க. எப்படி இருக்குன்னா சந்தோஷம், அவமானம், சிலுவை, சிங்காசனம். இந்த 4 வார்த்தை இந்த 2ஆம் வசனத்தில் வருது. என்ன சொல்றாரு அங்க? சொல்றாரு அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம், அவருக்கு முன்பாக இருந்த அவமானத்தை எண்ணல, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சிலுவை, இதெல்லாவற்றையும் செய்தாரு. அதனால அவருக்கு ஒரு த்ரோனை, ஆண்டவர் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்பாடு. என்ன சிங்காசனம்? பிதாவுடைய வலது பாஷ்யத்தில் வீட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு கனத்துக்குரிய நிலையை உண்டாக்குறாரு. இதையெல்லாம் செய்கிறதுக்கு 3வது சொல்லி இருக்கிறது, இவ்விதமான விபரீதங்களை அவர் என்ன பண்ணலையா? அவர் எண்ணாம இருந்தார். சொல்லியிருக்கு பாருங்க அங்கே ரொம்ப அற்புதமா, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க. நம்ம இதை நினைக்கணும். இயேசுவை நினைக்கும் போது எப்படி நினைக்கிறேன்? இயேசுவை முன்மாதிரியா வைக்கும் போது எப்படி வைக்கிறேன்? அவருக்கு முன்பாக சந்தோஷம் இருந்துச்சு, அவருக்கு முன்பாக அவமானம் இருந்துச்சு, அவருக்கு முன்பாக சிலுவை இருந்துச்சு, அவருக்கு முன்பாக சிங்காசனம் இருந்துச்சு. இதெல்லாவற்றையும் அவருக்கு விரோதமாக செஞ்ச எதையுமே எண்ணாம இது எல்லாவற்றையும் சகித்து அதையே நினைத்து கொண்டிருந்தாரா. இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை ஒரு மாதிரியா ஒரு மனுஷன் வைப்பானா? நான் சொல்றேன், அந்த மனுஷன் ஒரு நாளும் சந்தோஷத்தை இழக்க முடியாது. அந்த மனுஷன் ஒரு நாளும் தேவன் கொடுக்கிற மேலான ஸ்தானத்தை அவன் இழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட மேலான நிலைக்கு என்னை கொண்டு வருவதற்காக நீர் என்ன பிரித்தெடுத்திருக்கிறீர்? கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்ன பண்ணியிருக்கிறீர்? பிரித்தெடுத்திருக்கிறீர். நீர் என்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறீர்? இதெல்லாம் செய்வதற்கு உம்மை மாதிரியா நான் வைக்கிறேன் ஆண்டவரே. 4வது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப அற்புதமான ஒன்று. 4வது சொல்றாரு, இப்படி யோபு, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த காரியத்தில் யோபுவை நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாவற்றையும் சகித்து பொறுமையோட காத்திருந்தான். எல்லா காரியங்களையும் நினைத்து, கர்த்தர் இதெல்லாம் நடக்குது ஆனா இதெல்லாம் மாறும் என்று நினைத்த அவனை
கர்த்தர் வேத வசனம் சொல்லுகிறது, பாடு அனுபவித்த யோபுவை கொஞ்ச நாளுக்கு பிறகு அவனை பொன்னாக விளங்க பண்ணினாராம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஜொலிக்கிற பொன்னாக விளங்க பண்ணுவார். விளங்க பண்ணும்போது நமக்கு ஒன்று தெரியும், இல்லை என்னை என் தேவன் மறக்கவே இல்லை, அவர் என்னுடைய மாதிரியாக நான் வைத்திருக்கிறேன். 4வது பாருங்க, அங்கே சொல்றாரு, இந்த இயேசுவை மாதிரியா வச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வரும்? ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வருதோ இல்லையோ, இயேசுநாதர் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கொடுப்பார்? இயேசுநாதர் ப்ரொமோஷனை கொடுப்பார். 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம் பாருங்க, அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லுது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தன்னை ஏற்படுத்துகிறது இல்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்த. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தம்மை தாமே அவர் என்ன பண்ணல? ப்ரொமோஷனுக்கு அவர் தன்னையே உயர்த்திக்கல. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நீங்க முந்திரி கோட்டத்தனமா எதையாவது பண்ணி, நான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன் அதனால நம்மளே உயர்த்தணும்னு நினைச்சோன்னா, நான் சொல்றேன், நம்மளை உயர்த்த முடியாது. நம்மளை உயர்த்துவர் கர்த்தர் மாத்திரமே. என்ன உயர்த்துறது யாரு? கர்த்தர் மாத்திரம். நான் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தரோட ஒத்துழைத்து அவர் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர் காட்டுகிற வழியில அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட அவருக்கு பின்பற்றி போகும்போது என்ன உயர்த்தணும் திட்டம் வச்சிருக்கிறவர் கண்டிப்பா உயர்த்தியே ஆவார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன உயர்த்தணும் திட்டம் வச்சிருக்கிறவர் நிச்சயமா. அதான் யாக்கோபு சொன்னார் பாரு, சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை. இந்த வருஷம் கர்த்தர் நம்ம சபைக்கு உன்னை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதை என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய தலைமுறையில அதை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் என்ன பண்ண மாட்டீர்? என்ன விட்டு விலகவே மாட்டார். அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு எதையும் நம்ம செய்யக்கூடாது. பாருங்க, ஆண்டவரோட ஒத்தலை அதான் சொல்லியிருக்கு பாருங்க. அங்க வேதம் சொல்லியிருக்கிறது, தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை. நல்ல கவனிங்கள், இந்த செல்ஃப் ப்ரமோஷன்லாம் இயேசுநாதர் பண்ணலை. கவனிச்சு பாருங்க, செல்ஃப் ப்ரமோஷன்லாம் பண்ணல. நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? யோவான் சுவிசேஷத்தில் இந்த செல்ஃப் ப்ரமோஷன் பண்றதுக்கு வந்துட்டானுங்க இயேசுநாதர்கிட்டே. அவரை ப்ரமோட் பண்றது, நீ ராஜா ஆயிடும் அப்படின்னு சொல்லி. யோவான் 6ஆம் அதிகாரம் பாருங்க, 15ஆம் வசனம் எடுத்தோம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அங்க சொல்றாரு பாருங்க, செல்ஃப் ப்ரமோஷன் பண்றதுக்கு வந்துட்டாங்க ஆட்கள். அவரை பார்த்து சொல்றாங்க, நீ ராஜாவாகிற நேரம் ஆயிடுச்சு, நீ ராஜாவாயிடும். ஆதலால் அவர்கள் வந்து உம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தன்னை மலையின் மேல். நல்லா அவனு என்ன பண்றாரு? தன்னை ராஜா வாக்க முடிவு பண்ணிட்டான்னு தெரிஞ்சு, அவர் ஏற்கனவே ராஜா தான். ஆனா மனுஷன், நீ என்ன ராஜா வாக்கணுமா? என்ன ராஜா வாக்க என் பரலோக பிதா திட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் ஆக்குற வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. பாருங்க, அவரு பிரபலமா இருந்தாரு, ஜனங்க எல்லாம் இவர் தான் ராஜா, இவர் ராஜாவா இருக்கிறது, இவர் தான் தகுதியான ஆளு அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. ஆண்டவர் பார்க்கறாரு, இவனுங்க நம்மளை ராஜாவாக்க நினைக்கிறானுங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, என்ன ராஜா வாக்க போறது என்னுடைய பிதா மாத்திரம்தான் என்பதை அறிந்ததுனால அந்த திட்டத்துக்கு விலகி அவர் போய் தன்னை மறைத்து கொள்றார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, எந்த மனுஷனும் உங்களை உயர்த்த முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது. தாவீது சொல்றாரு, எந்த மனுஷனையும் உயர்த்துவது என் கர்த்தராலே ஆகும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றோம்? இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை பல நாட்கள் நீங்க பல காரியங்களுக்கு உங்களுக்கு உயர்வே வராமல் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷனை நீ நம்பாத, எந்த மனுஷனும் உன்னை உயர்த்த போறதில்லை, உன்னை உயர்த்துவது கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. உங்களை உயர்த்துறது யாரு? கர்த்தர் மாத்திரம்.
அவர் நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, ஆகவே நிச்சயமா நீ என்ன செய்வீர்? என்ன உயர்த்தியே தீர்வார். இயேசுநாதர் உயர்த்தினாரா இல்லையா பாருங்க. சிலுவையின் பரிந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராய், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய், பிதாவுடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்ததினாலே பிதா வேதம் சொல்கிறது தம்முடைய குமாரனுக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தினார். பாருங்க, உங்க ப்ரமோஷன் கர்த்தரால வரும். கையை வாய்த்து சொல்லுங்க, என் ப்ரமோஷன் யாரால வரும்? யாரையாவது ப்ளீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இப்படி பண்ணால் நமக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். உங்கள் மூலமாக வேலை வாங்கி அவர் வேணால் ப்ரொமோஷன் ஆவார் ஒழிய உங்களுக்கு ஒன்றும் வராது. நான் சொல்கிறேன், உங்களை ப்ரொமோஷனுக்குள்ளே கொண்டு வரவரே கர்த்தர் தான். கை வாய்த்தி சொல்லுங்கள், என்ன ப்ரொமோட் பண்ணுறவர் கர்த்தர். பூலோகத்துலேயும் ப்ரொமோட் பண்ணுறவர் கர்த்தர் தான், பரலோகத்துக்கும் ப்ரொமோட் பண்ணுறவர் யார் தான்? எவ்வளோ பெரிய வேலை செய்கிறாரு பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறேன், பரலோகத்துக்கு வேணாம் ஆண்டவரே, இப்போ இங்கே ப்ரொமோஷன் வேணும், இங்கேயும் கொடுப்பாரு அங்கேயும் கொடுக்குறாரு. கையை வாய்த்து சொல்லுங்க, இங்கே இம்மையிலையும் என்ன ப்ரொமோட் பண்ணுறாரு, பரலோகத்துக்கும் ப்ரொமோட் பண்ணுறவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவர். அவரை பாருங்க, அவரை மாதிரியா வைங்க. 5வது சொல்றாரு, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை நம்ம மாதிரியா வைக்கும்போது சில நேரங்களில் நாம் சில பாடுகள் நமக்கு கண்டிப்பாக வரும். என்னப்பா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, பயப்படாதீங்க. என்ன பாடு வந்தாலும் இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன பாடு வந்தாலும் இயேசு என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். ஆனா என்ன பாட நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கலன்னா எல்லாத்தையுமே பாடா சொல்லிடுவோம். ஒருத்தர் சொன்னார், என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்து எனக்கு பாட ஆரம்பிச்சிச்சு பாஸ்டர்னார். அவர் மனசில் என்ன நினச்சிக்கிறாரு? கல்யாணமே ஒரு பாடு. நான் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணம் அப்படின்னாலே அந்த கல் யானத்தை பிரிச்சிங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறது என்னென்னா சஃபரிங்க. நீ விவாகம் பண்ணிக்க போகிற பாட நீ திருமணம் பண்ணிக்க போகிறதுக்கு தான் அது பேர் என்னவா? கல் யானம். இப்படி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றீங்களா? அதான் வந்துட்டுமே, விவாகம் ஆயிடுச்சு. நம்ம விவாகத்தை பாட நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் பாடனே சொல்லலை. நல்லா கவனிங்க, எந்த பாட நம்ம மேற்கொள்ளணும், எந்த பாட நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த காரியத்திலும் தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழ ஆரம்பிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. நீதி நிமித்தம் பாடுபடுகிறது மாத்திரம்தான் கர்த்தர் நம்ம அந்த பாட அனுமதிக்கணும்னு சொல்றாரு. அதை தவிர வர எந்த பாடம் நமக்குரிய பாடல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, அதை தவிர வர எந்த பாடம் நீதி நிமித்தம். இயேசு ஒரு கிறிஸ்தவனா நீங்க இருக்கிற நிமித்தம் ஒரு பாடு வருதா, அதை அனுமதிங்க. அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. கையில காசு இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன் அப்படின்னா அது பாடு கிடையாது. அந்த பாடல இருந்து மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் என்பதை தெரியாம வாழ்ற ஒரு வேத அறிவில்லாத ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன். கையில் காசு இல்லையா, பிரச்சனை தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு இல்லைன்னா நமக்கு ஒன்று தெரியணும், நமக்கு தேவன் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். என்ன வார்த்தையை கொடுத்துருக்கிறார்னா, அவர் என் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வியாதி இருக்கா சரீரத்தில், வியாதியை வச்சுக்கிட்டு நான் கர்த்தருக்காக இந்த வியாதியோட பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வியாதி இருந்தால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குற. கையை வாய்த்து சொல்லுங்க, அவர் நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஆரோக்கியமா வாழ வைக்க விரும்புறார். அதே வியாதியின் பாடலே இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம் இல்ல. ஒரே ஒரு பாடதான் அனுமதித்திருக்கிறாரு, நீதி நிமித்தமா துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கையை வைத்து சொல்லுங்க, நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம். இயேசுவுக்காக, இயேசுவினுடைய நாமத்துக்காக, இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்காக, இயேசுவினுடைய அந்த நாமத்தை பறைசாற்றுறதுக்கு ஏதாவது பாடு வந்துச்சுன்னா அதை அனுபவிச்சீங்கன்னா நான் சொல்றேன், இயேசு உங்களை வெக்கப்பட விட மாட்டாரு. அதுல உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்க,
1 பேதுருல நீங்க கவனிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போமா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனேன். அவர்கள் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனமும் காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம்புறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க, என்ன செய்கிறார்? நீதி நிமித்தம் பாடுபடுறதுக்கு மாத்திரம் தானே ஒப்பு கொடுத்தார் ஒழிய வேற எதுக்குமே நம்ம பாட அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்காக மாத்திரம் இயேசுவின் நாமத்தை சுவிசேஷத்தை ஆண்டவருக்காக போய் ஒரு ஊழியம் செய்யும் போது ஒரு பாடு வந்துச்சுன்னா அந்த பாடை தவிர வேற எந்த பாடையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கல. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வேற எந்த பாடம், சரீரத்தில் இருக்கிற எந்த பாடம் கர்த்தர் அனுமதிச்சுற பாடுன்னு நினைச்சு கூடாது. பிசாசன் சொல்லுவான், இது ஆண்டவரும் கொடுத்துருக்கிற ஒரு பாடு, இதை தூக்கிட்டே போ அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. இல்லை, இயேசு என்னை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்க, இயேசு என்னை சுகமாக்க வல்லவராக, இயேசு என் தேவைகளை சந்திக்க எப்படி இருக்கிறாரு? வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் சீஷர்கள் சொல்றாங்க. பார்த்தீங்களா, ஒரு இடத்துல சொல்றாங்க, சீஷர் என்ன சொல்றாங்க? இயேசுவுக்காக நாங்க அடிப்படுவதை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை நாங்க என்னவா நினைக்கிறோம்? பாக்கியமா நினைக்கிறோம்ன்றான். யாரு? மறுதலித்த சீஷர்கள். அந்த சீஷர்கள் சொல்றார்கள், இப்போ இயேசுவின் நிமித்தத்துக்கு நாமத்தின் நிமித்தம் ஒரு பாட அனுபவிக்கிறத நாங்கள் அதை சந்தோஷமா பாக்கியமா எண்ணுகிறோம். அந்த பாடை தான் ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிருக்கிற ஒழிய அதை தவிர வேற எந்த பாடையும் அனுபவிக்கல. கையை சொல்லுங்க, வேற எந்த பாடையும் கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. கிறிஸ்தவம் என்ன பண்ணிடுறோம்? மற்ற எல்லா பாடையும் நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன், நடக்க முடியல நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன், உட்கார முடியல நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன், சாப்பிட முடியல நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன். கிடையாதுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்றது நிமித்தமா ஒரு துன்பம் வருதா, அதை ஆண்டவர் நீதியின் பாடாக எண்ணுகிறார். அந்த நீதியின் பாடுக்கு கர்த்தர் இந்த பூலோகத்திலே நன்மையை சரி கட்ட அவர் வல்லவராயிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்படிப்பட்ட இயேசுவை நமக்கு ஆண்டவர் மாதிரியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்த ஒன்று சொல்றேன் பாருங்க, அங்க சொல்றாரு யோவான் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல தேவனை சேவிப்பதுக்கு அவரே ஒரு மாதிரியா வச்சுட்டாரா. இயேசு பாருங்க தன்னை எப்படி காட்டுறாருன்னா, தன்னையே ஒரு மாதிரியா காட்டுறாரு. 13ஆம் வசனம் வாசிங்க, யோவான் 13:13. நீங்கள் என்ன போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் ஆண்டவர் தான், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் தான், ஆனால் நானே ஒருத்தருடைய காலை கழுவினா சேவை செய்வதற்கு, தேவனுக்கு சேவை செய்வதற்கு, தேவன் விரும்புகிற சேவையை செய்வதற்கு நான் ஒருத்தனுடைய காலை கழுவி இருப்பேனா? நான் ஆண்டவர் சொல்றேன், நான் ஆண்டவராக இருந்தே அதை செஞ்சிருப்பேனா? அப்போ நீ அதை செய்ய வேண்டியது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். என்ன, நான் அந்த விஷயத்தில் மாதிரியாக இருந்திருப்பேனா? யோவான் ஸ்நானன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பாதரட்சையினுடைய வார கழட்டுவது கூட நான் என்ன இல்லை. அப்படி சொன்ன அந்த தேவன் சீஷருடைய காலை கழுவுறாராம். நீங்க கவனிச்சு பாருங்க, சீஷருடைய காலை போய் இயேசுநாதர் கழுவுறார். எப்படிப்பட்ட சீஷனுடைய காலை கழுவுறார்? யூதாஸ் தன்னை மறுதலிக்க போறான் என்பதை தெரிஞ்சும் அவன் காலை கழுவுறார். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்படி கழுவுவீங்க காலை? கேக்குது, காலை வாரி தான் விடுவாங்களா? என்ன பண்ணுவான்? காலை கழுவுன சொரண்டி பெரண்டி அவன் காலில் இருந்து தோலையே உரிச்சி. இயேசுநாதர் யூதாஸுக்கு மறுதலிக்க போறான் தெரிஞ்சோம் அவன் காலை அன்போட கழுவுறார். பேதுரு 3 முறை மறுதலிக்க போறான் என்பது தெரிஞ்சோம் அவன் காலை பாதியிலே கழுவிட்டு விட்டுருக்கலாம்ல. இதுதான் அறவேற்காடாச்சு, அது மறுதலிக்க போகுது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? என்னத்த கழுவுனாலும் இது 3 முறை என்ன பண்ண போகுது? மறுதலிக்க. இவன் காலை எதுக்கு 3 முறை? ஒரு முறை கழுவிட்டு அறவேக்காடாக்கிட்டு போட்டோம் அப்படின்னு போயிருக்க வேண்டியது தானே.
எவ்வளோ சொல்கிறாரு, நீ சொல்கிறபடியே நான் ஆண்டவர் தான், ஆனால் நானே காலை கழுவிருப்பேனா, நீ என்ன மாதிரியாக வச்சா எந்த அளவுக்கு உன்னை நீ தாழ்த்தணும் அப்படின்றத நீ அறிந்து கொள்ளு. ஏசுநாதர் ஒரு ஜெபம் பண்ணுறாருன்னா நீங்கள் அதை லேசாக நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறாரு, அவருக்காகவும் ஜெபம் பண்ணுற ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை நான் பரிசுத்தமாக்குறேன், ஏன்னா நான் நீர் என்னை எதற்காக பிரித்திருக்கிறீரோ, எதற்காக என்னை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறீரோ அதை செய்வதுக்காக ஏசு நான் சொல்கிறேன், நான் என்ன செய்கிறேன், காலை கழுவுறேன்றார். நீங்கள் நல்லா கவனிங்க, போய் அதுக்குன்னு போய் யார் வீட்லேயே காலில் கழுவிட்டு இருக்காதீங்க. ஏசு நான் சொல்லிட்டாரு, அதனால் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், படுக்கிறதுக்கு முன்னாடி புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது, காலை கொஞ்சம் காட்டுங்க. அப்படி புருஷன் காலை கழுவினா அவர் சுகமாக இருக்கும், அவர் நல்லா தூங்குவார்னு. அப்படி நீங்கள் செய்கிற ஆளா நீங்கள்? உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது? அப்படி சொல்லலை. என்ன சொல்கிற, சேவை செய்யும் போது நாம் பெரியவன் நீ பெரியவன். ஏசுநாதர் தன்னை ஒரு நாள் அப்படி பார்க்கலையே. நான் கடவுளாக வந்திருக்கிறேன், நான் எதுக்கு உன் காலை கழுவணும் அப்படி நினைக்கலையே. தன்னை அந்த விஷயத்தில் கூட பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு மாதிரியாக காட்டினாரே. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், கிறிஸ்தவன் சொல்றேன், ஆனா இயேசுவினுடைய மாதிரி எனக்கு ஒண்ணுமே வரமாட்டுதே. நான் நம்புறேன் இந்த ஜெப நாட்கள்ல நம்மளை கர்த்தர் இயேசுவை போல மாத்திக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மை போல நீர் என்ன பண்ணுகிறீர், என்னை மாத்து. கடைசியா ஒன்று ரொம்ப பவர்ஃபுல், இன்னொரு மாதிரியை சொல்றார். என்னன்னா, இயேசு மன்னித்தது போல நம்மளையும் மன்னிக்க சொல்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன மாதிரி வச்சாரு? இயேசு நம்மளை மன்னிக்கிறாரா? இன்னைக்கு மன்னிக்கிறாரா? எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கும் இயேசு என்ன மன்னிக்கிறார்? நாளைக்கு உங்களை மன்னிப்பாரா? கண்டிப்பா மன்னிப்பார். நாளைக்கு தவறு செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா நீங்க? கண்டிப்பா தவறுகள் வரும். மனுஷன் இந்த மாம்சத்துல வாழ்ற வரைக்கும் தவறுகள் எப்படி வருதுன்னே தெரியாது, வரும். ஆனா தவறு செஞ்சுட்டு போய் அதுக்காக செய்யறதுக்கு ஆயத்தமா திட்டம் போட்டு போயிடாதீங்க. நீங்க இந்த மாம்சத்தில் வாழும்போது நம்ம என்ன தவறுகிற மனிதர்கள் தான். தவறும் போது இயேசுவே என்னை மன்னியும் சொன்னா அவர் உடனே நம்மளை மன்னிக்கிறாரு. எவ்வளோ அன்புள்ள தேவன், மன்னிக்கிற சுபாவம் உள்ள தேவன். மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்லை பாருங்க, மன்னிக்கவும் செய்கிறாரு. அந்த மன்னிக்கிற மனுஷனோட ஆண்டவர் ரெக்கன்சைலாம் ஆகிறார், ஒப்புரவாகிற காரியத்தையும் செய்கிறாரு. பாருங்க, மன்னிக்கிறது ரொம்ப சுலபங்க. உங்களுக்கு ஒருத்தன் யாராவது தீமை செஞ்சுட்டாங்க வைங்களேன், என்ன சொல்லுவோம், மன்னிச்சிட்டேன் போ. ஆனா மன்னிச்சுட்டு போன்னு சொன்னீங்க பாருங்க, அவன் திருப்பி அவங்க முன்னாடி வருவான். அவனோட உங்களோட ஒப்புரவாக முடியுமா? ஆண்டவர் சொல்ல, நீ எவனை மன்னிச்சியோ அதை வரான் பாரு, அவன் முன்னாடி வரான் பாரு. இப்போ ஜெபம் முடிச்சுட்டு போறீங்களே, நீங்க யாரை இந்த ஜெபத்தில் ஆண்டவரே எனக்கு தோசையெல்லாம் மன்னிச்சிடறான் ஆண்டவரே அப்படின்னா கரெக்டாக அவங்க வீட்டு வாசலில் நிற்பாங்க, உள்ள போதுமா நிற்பாங்க. அவனை பார்த்தவங்களுக்கு என்ன வரும், என்னென்னமோ வரும். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், மன்னிக்கிறது சுலபம், ஒப்புரவாகிறது தான் கஷ்டமானது. இந்த மன்னிப்பு, ஒப்புரவாகிறது, சீரமைக்கிறது, இது மூன்றுமே தேவன் இந்த மன்னிப்போடு இணைந்து வருகிற ஒரு காரியம். Forgiveness, reconciliation, restoration is what God's blessing. இந்த மூணுமே மன்னிப்போட வருது. நான் மன்னிச்சேன்னு விட்டுறக்கூடாது. மன்னிச்சவங்களோட ஒப்புரவாயிருக்கிறீங்களா? மன்னித்தவர்களோடு ஒப்புரவாகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் சீரமைக்கப்படுது. ரெஸ்டோரேஷன் அங்கதான் வருது, மகிழ்ச்சி அங்கதான் வருது, மாற்றம் அங்கதான் வருது, உயர்வு அங்கதான் வருது, பெருக்கம் அங்கதான் வருது. எல்லா ஆசீர்வாதமும் சமாதானமும் அந்த மனுஷனுக்குள்ள வரும். நான் சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது, நான் மன்னிச்சிட்டேன் ஆண்டவரை மன்னிச்சிட்டேன். மன்னிச்சவர்களோட ஒப்புரவாயிருக்கிறோமா? நம்ம சொல்லலாம், நான் ஒப்புரவாண்டியதில்லை, மன்னிச்சதே பெருசு தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், அவனை மன்னிச்சதே பெருசு, நான் போய் அவன்கிட்ட ஒப்புரவாகணுமா? இயேசுநாதருக்கு விரோதமா மறுதலித்து போன சீஷர்களை இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் அவர்களை தேடி போனார். இயேசுநாதர் சொல்லியிருக்கலாம்ல, நான் ஏன் போன அவங்களை தேடி? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தனே, எல்லாத்தையும் அவர்களாம் போதித்தனே, இவ்வளத்தையும் கேட்டுட்டு என்னை மறுதலிச்சிருக்கிறார்களே என்று இயேசுநாதர் கோபப்பட வேண்டிய இயேசுநாதர் அவர்களை மறுபடியும் மன்னித்து அவர்களோட மறுபடியும் ஒப்புரவாகிறதுக்கு இயேசுநாதர் சீஷர்களை தேடி போனார். பயந்து இருக்கிறான் சீஷர்கள். அந்த வீட்டின் அறையில் அவர்கள் பூட்டி பயந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். யூதர்களுக்கு பயந்து, ரோமர்களுக்கு பயந்து, அரசாங்கங்களுக்கு பயந்து அவள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது இயேசுநாதர் அவர்களுக்கு இடத்தில் உள்ள அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அவளை பார்த்து என்ன கேட்டுக்கணும், நன்றி கட்டவனங்களே,
அப்படிதானே கேட்டிருக்கணும். ஆனால் இயேசு என்ன சொன்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவர் உள்ளே பிரவேசித்த உடனே சமாதானம் உண்டாவதாக. எவ்வளோ உள்ள இந்த இயேசுவை நான் மாதிரியாக வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க என் சுபாவம் எனக்கு மாறாமல் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த இயேசுவை எனக்கு மாதிரியாக நான் வச்சுக்கிட்டு இன்னும் அப்படியே உருன்னு என்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியுமா? வீட்டிலலாம் பாருங்க, சிலர் பிடிக்காத ஒரே வீடு, அந்த வீட்டுக்குள்ளேயே சிலர்கிட்ட பேசாமல் அவங்க வந்தால் உங்க மூஞ்சி வேறமா மாறும், அப்படி வேற மாதிரி இருக்கும். என்ன நரகம் மாதிரி வாழ்கிற எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவை நமக்கு மாதிரியாக கத்தர் வைக்கிறார். எத்தனை பேர் கையை வச்சு சொல்கிறேன், இயேசு எனக்கு மாதிரியாக இருக்கிறார். இந்த இயேசுவை மாதிரியாக வச்சுக்கிட்டு கத்தர் சொல்கிறாரு, நிச்சயமாக நம்மளை கத்தர் ஒரு காரியத்துக்காக பிரித்தெடுத்திருக்கிறாரு, நம்மளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. ஆகவே அதை சிறப்பாக கத்தர் செய்ய வைப்பார். எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கத்தர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறீங்க. கேட்ட நிலையிலே இருந்துடக்கூடாது. நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை மாதிரியா வைங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை நான் மாதிரியா வைக்கிறேன். ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, உம்மை போல இயேசுவே உம்மை போல மாறணும். உம்மை போல ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுகிறீரே. இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உண்மை என் வாழ்க்கையில மாதிரியா வைக்கிறேன்? கையை உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உண்மை எனக்கு முன்பாக மாதிரியா வைக்கிறேன். இன்னைக்கு கேட்ட எதையும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு கேட்ட அந்த 7 காரியங்கள் இயேசு தன்னை ரோல் மாடலா 7 விஷயத்துல காட்டியிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை பின்பற்றி பாருங்க. நான் சொல்றேன், நீங்க இழந்த நன்மையெல்லாம் கத்த திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னெல்லாம் கைவிட்டு போச்சோ கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், என்னெல்லாம் உன் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் உனக்கு திரும்பி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதெல்லாம் உன் கையை விட்டு போச்சோ இந்த சுபாவத்துக்குள்ள வா. இயேசுவை மாதிரியா வச்சு மாறி பாருங்க. இயேசுவால திருப்பி கொடுக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரம் தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் எங்கள் பக்கமாய் திருப்பி வர வைக்கிற வல்லமையான தேவன் நீர். உம்மை நாங்க மாதிரியா வைக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த ராத்திரி நேரத்தில் உம்மை நாங்க மாதிரியா வைக்கிறதுக்கு உம்மை நீரே பரிசுத்தமாக்கினது எதற்கு என்பதை எங்களுக்கு புரிய வைக்கிறீரே. உம்மை நாங்க எங்க ரோல் மாடலா வச்சு இன்னைக்கு நீர் காண்பித்த இந்த 7 காரியத்திலும் நாங்க எங்களை அப்படி மாற்றி அமைக்க இயேசுவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாய் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவோம். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமையடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.